மோதிரம் வந்து இனியிலேருந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறது இந்த மோதிரத்தை. சரியோ, இதுவும் ஒரு 18 கேரட் மோதிரம் இருக்குது. காப்பவுன், அரைக்கா பவுன், இதெல்லாம் சரியான மெல்லிஸு. அரைக்கா பவுன் வரைக்கும் இருக்குது. ஒரு 15,000 25,000க்கு ஒரு இமிட்டேஷன் வாங்குறத விட நீங்கள் ஒரு 10,000க்கு ஒரு இப்படியான ஒரு ஐட்டம் வாங்கினா நீங்கள் போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு மரியாதை கூடவே வழிய இந்த மாதிரி இமிட்டேஷனுக்கு மதிப்பு குறைவு. ட்ரெண்டிங்கன்னா இனியிலேருந்து நிற குறைவு. இந்த காலகட்டத்துக்கு இந்த ஆஃபீஸுக்கு போறாக்கள் விரும்பி போடக்கூடிய மாதிரியான இப்படியான ஒரு நெக்லஸ் ட்ரெண்டிங்காக எல்லாரும் விரும்பி வாங்குற ஒரு காப்பு. இந்த வியாபார தன்மைக்கு ஏற்ற போல தான் நாங்கள் சில செலெக்ஷன்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலைகள் எல்லாம் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதை அதிகரித்தா எல்லாமே அதிகரிக்கும். அதுக்கு ஒரு கொரோனா காலகட்டத்தில் எப்படி விலைகள் ஹை பீக்குக்கு போனதோ அது மாதிரியான ஒரு கரன்சி ரேட் வருமோண்டு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கு. ஆண்களுக்குரிய 18 கேரட் மோதிரம் நல்ல ஜொலிப்பாம இருக்கு, வடிவாம இருக்கு. இதோட போடுறது மாதிரி ஆரமும் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய வாடிக்கையாளர் உங்களோட பேரை சொல்லி வந்து கொண்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி. வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்? நாங்கள் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் ரோட்டுக்கு தான் வந்துருக்கிறோம். அதுவும் வந்து நகைக்கடைகள் இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம்னு சொல்லலாம். சாம்ராஜ்யம், யாழ்ப்பாணத்தில் நகைகளின் சாம்ராஜ்யம் சொன்னா அது இந்த கஸ்தூரியார் ரோட்டை சொல்லலாம். இது ஃபுல்லாவே நகைக்கடைகள். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு பணக்கார வீதியா இருக்கும்னு நினைக்கிறேன். பணக்கார வீதியில கஸ்தூரியார் வீதியில முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா நிலைமை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி இந்த காணொலி பதிவு செய்கிறோம். 21ஆம் தேதி மே மாதம் 2026. இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இருந்தால் தங்கத்தின் விலையும் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொலர்ஸின் பெறுமதியும் வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரியார் ரோட்லேயே இருக்கிற நகைக்கடைகள்ல அதிகமான மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. ஏனென்றா இன்னும் தங்கத்தின் விலை ஏறப்போகுதுன்னு சொல்லி நிறைய மக்கள் தங்கங்களை வேண்டி கொண்டிருக்கணும். அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா நியூ லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நகைகள் இருக்கு, இந்தியான் விலை என்ன விலை போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன முக்கியமாக பார்க்க போகிறது தங்கத்தின் விலையேற்றம் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் இருக்கிறோம். இப்போ வாங்க நாங்கள் கடைக்குள்ள போய் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் கஸ்தூரியார் வீதியும் அதே மாதிரி நாவலர் ரோட்டும் சந்திக்கிற சந்திலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கால இருக்கிறது ராஜா தியேட்டர் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் ராஜா தியேட்டர். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியூ லலிதா ஜுவல்லரி இருக்குது. ஒரு மிகப்பிரமாண்டமான ஒரு நகை மாடம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நகைகள் வேண்டுறக்காண்டி வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் நியூ லலிதாவில் போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக போய் பார்க்கலாமே. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னுக்கு வந்தோடனே முன்னுக்கு அந்த தங்கள்கிட்ட இருக்கிற நில கலெக்ஷனை வந்து இதில் வந்து வச்சிருக்கேன். ஆரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவில் இருக்குது. இதெல்லாம் பாருங்க, பொருளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படியே வந்தீங்கன்னா நாங்கள் நகைக்கடைக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க, நிறைய மக்கள் வந்து வேண்டிக் கொண்டு இருக்கணும். அதுமாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. இங்கே இப்படி சுற்றி வர பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக கலெக்ஷன் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கணும். இதில் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக தோடுகள், பெண்டன்கள் தொடக்கம் அதுமாதிரி நெக்லஸ் எல்லாமே இருக்குது. இங்காலே வந்து நிறைய செயின்கள் எல்லாம் வச்சுக்கணும், பெண்டன் எல்லாம் இருக்குண்ணே, நிறைய காசு மாலையில் எல்லாமே இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சங்கவி மீது பண்ண போகிறீங்களா? பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பு செலெக்ஷன் தான் வந்து பார்த்து வந்துருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டு காப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை நோம்பலாக நாங்கள் போடுற சோடி காப்புகளும் இருக்குது. வித்தியாசமான டிசைனில் வந்துருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. பாட்டி இதெல்லாம் போட்டு காப்பு தான். பாட்டி வேருக்கு நல்லா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாட்டிகளுக்கு போடலாம். இப்படியான காப்பு நாங்கள் ஒரு காப்பு போட்டாலே வடிவாக இருக்கும், ஃபேஷனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கிட்ட மாதிரி ஒரு டிசைனில் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குரிய காப்பு. பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேல் காப்புன்னு சொல்லலாம். உருத்திராக்கம் எல்லாம் வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா புலிமுக காப்பு, சிங்கமுகமும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிங்கமுக காப்பு. இந்த பாருங்க, இது வந்து சிங்கமுக காப்பு எல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்து எடுத்து போடலாம். இந்த காப்பு நாங்கள் வந்து இப்போ இது இப்படி 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 சோடியாமல் எடுக்கலாம். அதோட நாங்கள் வேற காப்போட கலந்து எடுக்கிற கேம் போடைக்கு வடிவாக இருக்கும். என்ன அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நெக்லஸ் எல்லாம் ஒரு டிசைனில் இருக்குன்னு சொல்லலாம். அது இதோட போடுறது மாதிரி ஆரமும் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டிசைனில் வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க, டைமண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைமண்ட் மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி காசு மாலையும் இருக்குண்ணே, சின்ன காசு மாலை எழுதுகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு டிசைன். எங்கே இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் சொல்லலாம்.
இதில் வந்து பார்த்து நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொடியும் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அவசரமாக வந்து கொடியில் வேணும்னா கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க அப்படியே ஒரு காசு மாலை எல்லாமே இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நெக்லஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல ஜொலிப்பாகவும் இருக்குது, வடிவாகவும் இருக்கு. நல்ல வடிவான ஒரு நெக்லஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெருசுலேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆரம் வடிவான ஒரு ஆரம் என்ன எவ்வளோ ஜொலிப்பாக இருக்கணும் பாருங்க. சின்ன சின்ன ஒர்க் செஞ்சுருக்கணும். இந்த லக்ஷ்மி பாருங்க தத்ரூபமாக இருக்கும். நல்ல தத்ரூபமாக வந்து செதுக்கி எடுத்துருக்கணும் என்று சொல்லலாம். அப்படி வந்து நல்லா இருக்குண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைய நிலவரப்படி தங்கம் என்ன விலை போகுதுன்னா பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக வந்து உலக சந்தையில் இப்போ இலங்கை நாணயம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சுன்னு இருக்கு. டாலர் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அதை பற்றியான உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லுங்க. என்ன மாதிரிண்டு இந்திய நிலவரம் வந்து மார்க்கெட் நிலவரம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரண்டுபட்ட மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. என்னென்னா அமெரிக்கன் டாலர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று மாறி இருக்கு. நாட் ஓன்லி அமெரிக்கன் டாலர்ஸ், யூரோ, பவுண்ட்ஸ், உலக சந்தையை வந்து ஒரு பிரட்டி போட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று நடந்திருக்கு. இதில் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ண வேண்டிய 3 விஷயம் வந்து ஒன்று வந்து டொலர் மார்க்கெட், ரெண்டாவது வந்து கோல்ட் மார்க்கெட், மூன்றாவது வந்து நம்ம எப்போவும் சொல்கிற இந்த க்ரூட் ஆயில், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றம். இது 3மே இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று சிக்கி பிணைஞ்சிருக்குது. இதனால் வந்து டொலர்ஸின் பெருமதியும் மாறி இருக்குன்னு சொல்ல பாருங்க. அப்படி தான் டொலர்ஸின் பெருமதி வந்து ஒரு பாரிய மாற்றம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து போன கிழமையில் ஒரு அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து 314 ரூபா இருந்த அமெரிக்கன் டாலர் இன்றைக்கு 335 தாண்டி போய் கொண்டிருக்குது. எங்களுக்கு 335 ப்ரைஸ் வச்சுருக்கணும். ஆனால் அந்த ரேட்டை விட வெளியால் கூடுதலாக தான் போய்கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு டாலர் வாங்க போனீங்கன்னா 335க்கு வாங்கலாம், 360 தாண்டி போய்கொண்டிருக்குது இப்போதைய நிலவரம் டாலர். அதே மாதிரி இப்போ லண்டன் பவுண்ட்ஸ், யூரோ, இப்போ லண்டன் பவுண்ட்ஸ் வந்து 460 தாண்டி போய் கொண்டிருக்குது. யூரோ வந்து 400 டச் பண்ணிட்டுது. இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொரோனா காலகட்டத்தில் எப்படி விலையல் ஹை பீக்குக்கு போனதோ அது மாதிரியான ஒரு கரன்சி ரேட் வருமோண்டு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. இப்போ இலங்கையின் பொருளாதாரம் இப்போ என்ன மாதிரியான நிலையில் இருக்குன்னா, இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சி வந்து இப்போ அடைஞ்சு கொண்டிருக்குது. அதை வந்து வெளியில் நம்ம சொல்லாத அளவுக்கு அங்கே நிலைமை இருக்குது. உண்மையிலேயே பெட்ரோல் டீசல் விலைகள் எல்லாம் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதை அதிகரித்தா எல்லாமே அதிகரிக்கும். முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயம் வந்து பெட்ரோல் டீசல். ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த ட்ராவல் பண்ணுறது ஒரு ப்ராடக்டை வந்து அனுப்புறது கொண்டு போகிறது எல்லாமே வந்து பெட்ரோல் டீசல் அந்த இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கோஸ்ட் வந்து கூட 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 அதுலேருந்து எல்லாமே கூட போகும். எல்லா பொருட்களோட விலையும் கூடும். அதனால் ஒரு உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு கஷ்டமான இடத்துல இந்த அரசாங்கம் இப்போ இருக்குது. இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, ஈவன் இந்திய அரசாங்கம் கூட பிரச்சனையான ஒரு மோசமான ஒரு பின்தங்கின ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கே தெரியும், மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் மிதமிஞ்சி தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதை மீறி தங்கம் வாங்குற ஆக்களுக்கு வந்து டேக்ஸை கூட்டியிருக்கிறார். தங்கத்துக்கான இம்போர்ட் டேக்ஸை வந்து சரியாக கூட்டியிருக்கிறார். அது மாதிரி இந்த தேவையில்லாமல் பயணிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறார். அது 2வது பாயிண்ட்ஸ் என்னென்னா பெட்ரோல் டீசல் விலை சரியான தட்டுப்பாடு பிரச்சனை இன்க்ரீஸ் ஆக போகிற காரணத்தால் அந்த பிரயாணத்தை குறைக்க சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்போ அதனால் வந்து இப்போ தங்கத்தின் விலை என்ன மாதிரி இருக்குது இலங்கையை பொறுத்தவரை? தங்கத்தின் விலை இப்போ ஒரு கடந்த காலமாக வந்து 22 கேரட் தங்கத்தின் விலை 3,60,000 65,000 மட்டும் ஒரு கிழமையில போய்கொண்டிருக்கு. இன்றைய நிலவரப்படி தங்கம் என்ன விலை போகுது? உதாரணத்துக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் வித்தியாசம் பார்க்க தங்கத்துல வந்து 5,000 விலை வந்து இன்றைக்கு மட்டும் கூடி இருக்கு. நார்மலா ஒரு 1000 கூடும் குறையும், இல்லை 2000 கூடும் குறையும். ஆனால் திடீர்னு இப்போ 5,000 மட்டும்தான் கூடி இருக்கு. ஆனால் இந்த டாலர்ஸ்ல ஏற்பட்ட மாற்றத்துக்கான உண்மையான மாற்றம் இன்னும் தங்கத்துக்கு வரையில்லை. சில நேரம் நாங்கள் வளமையாக வந்து டாலர்ஸ் ஈரோ அதுகள் கூடிச்சுதுன்னா தங்கம் கூடுறது. சில நேரங்களில் வந்து இப்போத்திய வந்து இந்த ஆயில் பிரச்சனை அந்த பிரச்சனையால் டாலர்ஸ் அதுகள் கூடிய சில நேரம் தங்கம் ரிவர்ஸில் போகும். இப்போ இதில் 2 விஷயம் நாங்கள் வடிவாக ஒத்து கவனிக்க வேண்டி இருக்குது. என்னென்னா இப்போ எங்கட நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இதர நாடுகள் உலகமே இப்போ ஒரு பெரிய ஒரு பொருளாதார பின்னடை உலகமே அப்படி ஒரு நிலைமை இருக்க வந்து
இந்தியா சொல்லியிருக்கு தங்கத்தை வாங்காதீங்க, தங்கம் உங்களுக்கு அதீத தேவையான பொருள் இல்லை, வாங்காதீங்கன்ட்டு எவ்வளவோ கட்டுப்படுத்த முயலுது. ஆனால் மக்கள் வந்து தங்கத்தை வாங்கி, இந்திய மக்கள் அதுவும் தங்கத்தோட ஊர்ன ஒரு ட்ரெடிஷ்னலாக அது ஒரு 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 பொருள்ன்றதை விட அவன் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்ச ஒரு சம்பிரதாயமாக இருக்குது தங்கம். அப்போ அதால் என்னதான் அரசாங்கம் சொன்னாலும் அந்த மக்கள் கேட்குற மாதிரி இருக்க மாட்டோம். அதே மாதிரி எங்கட மக்களும் ஓரளவு தங்கத்தோட இன்வால்மெண்டான மக்கள் தான். ஆனால் அப்படி இருக்கேக்க வந்து தங்கத்தை வாங்குறாக்கள் குறைஞ்சி போச்சு என்றால், ஆனால் இப்போ குறைஞ்சி கொண்டு தான் வருது தங்கத்தின் விலை. எல்லாராலையும் வந்து தங்கம் வாங்க இல்லாத சுச்சுவேஷன் இருக்கிறதால எங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு 100 வீதத்தில் 50 வீத வியாபாரம் தான் எங்களுக்கு இப்போ நடக்குது. அப்போ அப்படி இருக்கேக்க இப்போ தங்கம் வாங்குறாக்கள் தங்கத்தின் தேவை குறையேக்க வந்து தங்கம் சில நேரம் ரிவர்ஸில் பேக்ஃபயர் ஆகி விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூடுதலான ஆக்கள் சொல்லணும் அப்படியான வாய்ப்பு குறைவு. எல்லாரும் என்ன கஷ்டம் வந்தாலும், நாடுகளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த தங்கத்தை வாங்கி சேர்த்து கொண்டு தான் இருக்கு. நம்ம இப்போ இதை வந்து ஒரு என்ன செய்தாலும் அது ஒரு கண்டுபிடிக்க இல்லாத ஒரு சரியான ஒரு இடியப்பச்சிக்கல் மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குதுன்னு. இப்போ இனிவரும் காலங்களில் தங்கத்தின் விலை அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருக்குது என்ன மாதிரின்னு ஒரு சிலர் சொல்லணும். கூடுதலாக இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள தங்கம் வந்து 5 லட்சத்தை தாண்டும் என்று சொல்லணும். ஆனால் இப்போ எக்கனாமி இப்போ உலகம் போகிற போக்குக்கு சில நாடுகள் கஷ்டத்தின் மத்தியில் தங்கத்தை வெளியில் விற்க தொடங்கிச்சுனோம்னா கட்டாயம் தங்கத்தின் விலை குறையும். எல்லாருக்கும் தங்கத்தை விட எண்ணெய் தான் மிக முக்கியமாக இருக்குது. எல்லாருக்குமே இப்போ தங்கம் ஒரு பொருட்டே இல்லாமல் எண்ணெய் தான் தேவையாக இருக்குது. மக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு முக்கிய கடமையில் எல்லா அரசாங்கமும் எண்ணெய் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கணும். அதுக்காக சில நேரம் தங்கத்தை விற்று மேலதிகமாக எண்ணெய் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் இல்லாமல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் எந்த நாடுமே இயங்கலாது. சாப்பாடுலேருந்து அத்தியாவசிய தேவை எல்லாமே வந்து இந்த வாகனம் ஓடுனா தான் நடக்கும். எரிபொருள்லாம் தங்கி இருக்கு. இந்த நிலைமையில நாங்கள் தங்கத்துல முதலீடு செய்யலாம். இப்போ வந்து தங்கத்தை வேண்டி வைக்கிறது லாபமா? மற்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நாங்கள் பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல காசுகள் வச்சிருப்போம், அதிண்ட பெறுமதி வந்து இழக்கிற தன்மையும் இருக்குது. இப்போ இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேங்க்ல வச்சிருந்தாலும் இப்போ அதுக்குரிய பொருட்கள் இப்போ வேண்டுறதுக்கும் இனி வர்ற காலங்களில் அந்த பெறுமதி இழந்து வேண்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தங்கம் வேண்டி வைக்கிறது நல்ல விடயமா? அதை பற்றி சொல்லுங்க. முக்கியமாக நீங்கள் கேட்ட விஷயம் வந்து தங்கம் இந்த நேரம் வாங்கி வைக்கலாமா இல்லையான்னு கேட்டதுக்கு, தங்கம் எப்பவுமே வாங்கி வைக்கலாம். ஆனால் இப்போ வந்து குட்டை குழம்பி போயிருக்குது. இந்த குழம்பின குட்டை எந்த பக்கம் தெளிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் நீங்களும் ஒரு கணிக்க இவ்வளவு பெரிய படித்தவரும் கணிக்க இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக நான் உலக நாடு போய்கொண்டிருக்குது. ஒரு பக்கம் சைனாவோட போய் ட்ரம்ப் மீட் பண்ணுறான், சமாதானம் என்று பாகிஸ்தான் கதைக்குது. அதே நேரத்தில் அதே பாகிஸ்தான் இன்னொரு நாட்டோட சண்டைக்கு ஆட்களை அனுப்புது. அப்போ இந்த பக்கம் சமாதானம் என்று ரிவர்ஸ் பண்ணி சமாதானம் பேச போனால் ஒரு அடுத்த பக்கத்தால் பிரச்சனைக்கு போகணும். அப்போ ஒரே நாடு அவற்றை பார்வை வந்து 2 விதமாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஈரான், அமெரிக்கா ட்ரம்புன்ற தலைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ கோடி இந்தியா காசு ரூபாய் அவற்றை தலைக்கு வந்து இது வச்சிருக்கிறாங்க, ப்ரைஸ் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை 2026 இருக்குது. இப்போ ட்ரம்புக்கே உண்ட தலைக்கு வந்து இவ்வளவு காசு தருவோம்னு ஈரான் சொல்லி இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா ட்ரம்ப் இவ்வளவு ஒரு கொதி நிலையில் இருப்பான். அவனை ஒரு சுரண்டி விடுற மாதிரியான நிலைமை. அப்போ ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு கொதி நிலையில் இருக்கிறாள். இப்போ இப்படி ஒரு நியூஸ் சொன்னோன்னே இப்போ அவன் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறதுங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ அதால் நாங்கள் இந்த தங்கத்தை வாங்கி வைக்கிறதா இல்லாட்டி என்ன செய்கிறன்றது ஒரு யோசனையாக இருக்குது. ஆனால் என்றைக்குமே தங்கத்தில் வாங்குறது அழிவில்லைன்றது நான் யோசிப்பேன். இன்னொரு கேள்வி இதோட கேட்டேன் நீங்கள் என்னென்னா, பேங்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் காசு வச்சுருக்கணும். கூடுதலான பேங்கில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு 700லேருந்து 800 மட்டும்தான் மாதத்துக்கு கொடுக்கணும். அந்த வட்டி வந்து ஒரு இனியில் என்ன மிக குறைவானது. அது மட்டும் இல்லாமல் அந்த காசுக்கு டேக்ஸும் வந்து இப்போ ஆட் பண்ணி கொண்டிருக்கணும். அதை விட வந்து நம்ம காசு போட போனால் இந்த காசு எங்கேருந்து வந்தது, எடுக்க போனால் திடீரென்று எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. சில நேரம்
பல பேங்குகளில் காசே பெரிய தொகையாக நாங்கள் எடுக்கலாத சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு 50 லட்சம் 1 கோடி நீங்கள் எடுக்க போனீங்கன்னா பேங்கே வந்து அந்த காசை பிரட்டே இல்லாமல் ஒரு கஷ்டப்படுற நிலையெல்லாம் எனக்கு நடந்திருக்குது. ஸோ அப்படியான சூழ்நிலையில் வந்து பேங்கில் இப்போ காசு வச்சிருக்கிறத விட நீங்கள் தங்கத்தை வாங்கி பேங்க் லோக்கரில் வைக்கிறது ஒரு பெரிய பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் பேங்க்கில் போட்ட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்ட 1 லட்ச ரூபாய்க்கு இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணாலும் ஒரு 1000 ரூபான்னு பார்த்தாலும் 10,000 ரூபா வந்திருக்கு. ஆனால் இதே நீங்கள் தங்கத்தில் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. தங்கம் எவ்வளோ ஒரு பாரிய ஒரு உயர்ச்சியை அடைஞ்சிருக்குது. அப்போ அதால் வந்து எப்போவுமே தங்கமும் காணியும் கை கொடுக்கும் என்ன. ஓகேண்ணா, முக்கியமான இலங்கையை பொறுத்தவரை இப்போ டொலர்ஸின் பெறுமதி வந்து அதிகரித்து கொண்டு போது இலங்கை நாணயத்தின் பெறுமதி வந்து குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் இலங்கையில் வாகன இறக்குமதி அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ தற்போது வந்து இந்த டொலர்ஸின் பெறுமதி அதிகரிப்பினால வாகனத்தின் விலைகள் வந்து மாற்றம் அடையுமா, என்ன மாதிரியான அது? உண்மையிலே வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பின்படி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த டொலர்ஸ் வந்து ரேட் இவ்வளவு தூரம் மாறி இருக்கின்ற காரணத்தால் கட்டாயம் வந்து வாகனத்தின் விலை பெரிய ஒரு மாற்றம் வந்து வரப்போது முதலாவது. ரெண்டாவது வந்து எங்களோட அரசாங்கம் சொல்லுது அந்நிய செலாவணி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறத முடிஞ்ச அளவு குறையுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் குறையுங்க. உள்ளூர் உற்பத்தி உள்ளூரில் இருக்கிறதே செய்தால் தான் எக்கனாமி மறுபடியும் மேலே வரும். இப்போவே வந்து நாங்கள் ஏகப்பட்ட வாகனங்கள் நிறைய விஷயங்கள் இறக்குமதி செய்திருக்கிறோம். இப்போ வந்து டொலர் ரேட்டும் அதிகமாக இருக்குது. டொலர் இருப்புத்தன்மை, இலங்கைக்கான டொலர் இருப்புத்தன்மை என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ இதனால் வந்து அத்தனை பெரிய ஒரு இந்தியாவே வந்து இம்போர்ட்ஸ், அதாவது இறக்குமதியை வந்து குறைச்சி கொண்டு வருது. அப்படி இருக்க எங்கட நாடு இன்னுமே குறைக்கணும். அப்படி இருக்க இறக்குமதியை நிப்பாட்டாமல் இறக்குமதிக்குரிய வரிய டேக்ஸை வந்து மேலும் மேலும் அதிகரிக்க நீங்கள் வாகனம் வாங்குறதையோ வேறு பொருளை இறக்குமதி செய்கிறதையோ ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி கொள்வீங்க. அதனால் கட்டாயம் வாகனத்தின் விலை பெரிய அளவில் இப்போ ஒரு கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய மாற்றம் சந்தர்ப்பம் அதிகம். இன்றைக்கே பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்குது. நார்மலாகவே ஒரு 4 7 லட்சம் மாதிரியான வித்தியாசம் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ வாகனம் விற்கிறார்கள் எங்களுக்கு ஒரு தகவலை தந்திருக்கு. நிச்சயமா. இப்போ இவ்வாறு வந்து வாகன துறையிலேயும் அந்த வாகனம் இறக்குமதியிலேயும் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கேன். ஆமாம், இது இப்போ நார்மலாகவே எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் பான் முதல் கொண்டு ரொட்டி முதல் கொண்டு எல்லாமே மாறப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில தான் நாங்கள் இப்போ இருக்க போகிறோம், பயணிக்க போகிறோம். ஓகேண்ணா, இப்போ இவ்வளவு நேரம் வந்து உலக சந்தையில் எல்லா விடயத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம்னா, இப்போ தங்கத்தை பற்றி வருவோம்னா உங்களோட கடையில் தங்கம் இப்போ என்ன மாதிரியான டிசைனில் புது கலெக்ஷன் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆமாம், இப்போ அக்ஷயதிக்கு பிறகு வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் செலக்டிவாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இந்த வியாபார தன்மைக்கு ஏற்ற போல தான் நாங்கள் சில செலெக்ஷன்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். ஓகே, இது இப்போ ரீசெண்டாக வந்த ஐட்டங்கள். இதில் கூடுதலான ஐட்டங்கள் ஃபாஸ்ட் மூவிங்கான இந்த காப்பு வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே எல்லாரும் விரும்பி கேட்குறபடி அந்த ஐட்டத்தை திருப்பியும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சிருக்கோம். ஆமாம், இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு நல்ல டிசைனான காப்பு, நல்லா பாவிக்கும், உறுதியாக இருக்கும். இப்போ வந்து இது ட்ரெண்டிங்காக எல்லாரும் விரும்பி வாங்குகிற ஒரு காப்பு. என்ன இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மற்ற நார்மல் காப்புகளை விட இந்த காப்பு கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த வேலைப்பாடு சரியான நுணுக்கமாக அழகாக இருக்கிறதால அப்படி இருக்குது. மற்றது வந்து இந்த காப்புகள் கூட வச்சுருக்கிறோம். மற்றும்படி இந்த செயின்களில் வந்து இப்போ பவுண்ட் விலை கூட என்றபடியாக இந்த பாய்ஸ் போடுற மாதிரி செயின் 1.25 பவுண்ட்ல எல்லாம் வருது. இதுகள் கொஞ்சம் கூடுதலாக பாய்ஸ் போடணும். சில விஷயங்கள் லேடிஸும் பாவிக்கணும். இப்போ வந்து பெருசா பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்றது இந்த செயின்ல குறைவு. இப்போ எல்லாமே கொமனா வந்துட்டது. செயின்ல வந்து ஈவன் சரியான எல்லாமே கொமன் தான் சொல்லலாம். இப்போ நெக்லஸ் மற்ற மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் கேர்ள்ஸுக்குரிய மாதிரி, அதே மாதிரி கேர்ள்ஸுக்குரிய இந்த மாதிரியான சின்ன ஒரு 1.5 பவுன் 1.5 பவுனுக்குள்ள நெக்லஸ். இது வந்து உங்களுக்கு 1.5-1.5க்குள்ள நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பொலிவாக இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக கேட்கணும். இப்போ அதுகளும் வந்து இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக இதெல்லாம் ஒரு 1.5 பவுனுக்குள்ளே தான் வருது. 1.5 பவுனுக்குள்ள வருது. இதுக்கு அப்படியே செட்டாக போடக்கூடிய ஆரம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு செட்டாக போகக்கூடிய ஆரம். என்ன இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இது பார்க்குறதுக்கு பெரிய பொலிவாக இருக்காது. இது ஒரு 3 பவுன் ஆரம், பார்க்குறதுக்கு பெரிய பொலிவாக இருக்குது. ஆனால் சின்ன நேரம் இருந்தாலும் வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான
நுணுக்கமான ஐட்டங்கள். ஜொலிப்பு தன்மையை பாருங்க, உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஜொலிப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த விலை. அப்படி அதே மாதிரி இந்த இதை பாருங்க, இந்த நெக்லஸ் தான் இப்போ ட்ரெண்டிங். ஏன் இது ட்ரெண்டிங்னா இனியிலேன்னு நிற குறைவு. இந்த நெக்லஸ் காலகட்டத்துக்கு இந்த ஆஃபீஸுக்கு போறாக்கள் விரும்பி போடக்கூடிய மாதிரியான இப்படியான ஒரு நெக்லஸ் வந்து நிற குறைவா, உங்களுக்கு ஒரு இனியிலேருந்து ஒரு நிற குறைவான நெக்லஸா இப்படி போல் டைப் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நிற குறைவா வந்துருக்கு. இது நிறம் வந்து அரை பவுன் தான் இருக்குது. அரை பவுனுக்கு ஒரு மஞ்சாடி 2 மஞ்சாடி அப்படி கூடி குறையும். இது நாங்கள் தேடி எடுத்திருக்கிறோம். என்ன காரணம்டா இப்பத்த விலைவாசிக்கும் இப்பத்திய ஸ்டைலும் வந்து மெல்லிசா போடுறதான் இப்ப கூடுதலான இந்த பிள்ளைகள் 18-20 வயசு பிள்ளைகள் எல்லாம் அதை தான் அதிக பவுனையும் போட்டு வெளியிலேயும் போயிடலாம். அது பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்குன்னு சொல்றாங்க. களவுகள் அந்த பிரச்சனை இருக்கு. அதனால இப்படியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் 22 கேரட்ல விருப்பமாக செய்து வச்சிருக்கிறோம். இதே மாதிரி இப்போ நார்மலாக எல்லாருமே வாங்குற இந்த பாக்ஸ் செயின் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா இது எப்பவுமே ட்ரெண்டிங்கில் போய் கொண்டு இருக்கு. எப்பவுமே எத்தனை வருஷமானாலும் இந்த பாக்ஸ் செயின் மாறாது. என்ன காரணம்னா இதுக்கு அந்த கூலி சேதாரம் கழிவுன்ற விஷயம் வந்து இந்த பாக்ஸ் செயினுக்கு மிக குறைவு. இதில் எங்களுக்கு லாபமும் குறைவு, இதன் கோஸ்ட் முடிகிறதும் குறைவாக இருக்கிறதால கூடுதலான மக்கள் இந்த பாக்ஸ் செயினை விரும்பி பாவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸ் செயினில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து கொஞ்சம் உறுதித்தன்மையும் இருக்கு. பாவன காலம் கூட. அதனால எல்லாருக்குமே ஒரு கொமனா போற மாதிரியான ஐட்டம் தான் இந்த பாக்ஸ் செயின். ஆண்களும் பெண்களும் பாரபட்சம் இல்லாம பார்க்கலாம். நீங்கள் காப்பவுன்ல இருந்து நீங்கள் 15 பவுன் 20 பவுன் வரைக்கும் இந்த பாக்ஸ் செயின் வந்து போய்கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதலா இந்த பாக்ஸ் செயின் ஓடுறதால நாங்கள் இந்த பாக்ஸ் செயின் கலெக்ஷன்களை தான் தேடி எல்லா எல்லா வெயிட்லயும் எல்லா சைஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். முக்கியமா இந்த 4 புடி 6 புடி 8 புடின்னு சொல்லுவோம், அதை வந்து இன்ச்சஸ்ல. அதே மாதிரி இந்த கை செயின்கள் எல்லாம் இந்த பொலிவான கை செயின் தான் கஸ்டமர்ஸ் கேட்கணும். எங்களுக்கு இது பாய்ஸுக்குரிய வெயிட்டும் குறைவு. வெயிட் பாக்க பின்னுக்கு வந்து கோதா இருக்கும், முன்னுக்கு வந்து நல்ல பார்வையா இருக்கும். இதுதான் இப்பத்திய சூழ்நிலையில கூடுதலான ஆட்கள் விரும்பி கேட்டு வாங்கி கொண்டு போகணும். அவைக்கு வந்து திருப்தியா இருக்கு. என்ன காரணம்னா குறைஞ்ச பவுன்ல பார்வையாக இருக்கிற காரணத்தால் இது வந்து லேடிஸுக்குரிய சின்ன சின்ன கொமனாக இருக்கிற டிசைன்ஸ் இதெல்லாம் புதுசுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது எப்போவுமே போய்கொண்டிருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன். நல்லபடி வேற இருக்கு லேடிஸ். இதெல்லாம் கொமனா இப்போ நிறைய பேர் இதெல்லாம் பாவிக்கணும். இது எப்போவுமே இந்த செயின் இப்போ நான் இப்போ கடைசியாக வைக்கிற செயின் காலங்காலத்துக்கும் போய்கொண்டு இது அந்த காலத்துல இருந்து இருக்குது. இது வந்து காப்பவுன்ல இருந்து இருக்கு. காப்பவுன், அரை காப்பவுன் இதெல்லாம் சரியான மெல்லிஸு. அரை காப்பவுன் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி ஐட்டங்கள். மற்றது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இந்த ஜிப்சி உண்டு. இது வந்து இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிற ஐட்டம் வந்து இது வந்து 18 கேரட்ல செய்திருக்கிறோம். 18 கேரட் ஜிப்சி. இந்த 18 கேரட் ஜிப்சி ஏன் நீங்கள் 18 கேரட் விற்கிறீங்கன்னு முதலாவது கேள்வி கேட்க போறீங்க. முதலாவது பவுனை வந்து இப்போ 1 பவுன் 2 பவுன் வாங்கலாம சூழ்நிலையாக இருக்குது. எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அப்படியான சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து மஞ்சாடி நிறையில இருக்கு. ஒரு மஞ்சாடி 2 மஞ்சாடி அப்படி மஞ்சாடி நிறையில தான் இந்த மாதிரி ஜிப்சிகள் இருக்குது. இப்போ 18 கேரட் வாங்கிக்க நீங்கள் விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வாங்கணும். 18 பொருட்கள் கூடுதலான பொருட்கள் 18 கேரட்ல செய்யக்க வந்து அதுவும் நிற குறைவான பொருட்கள் செய்யக்க இந்த ஒட்டுக்கள் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும். சரியோ, இந்த ஒட்டுக்கள் கூடவா இருக்கும். அதுதான் என்னடா 18 கேரட் இந்த 18 கேரட் ஐசி ஐட்டம் வாங்கிக்க 20,000 ரூபா சொல்றாங்க. அப்புறம் நாங்கள் விற்க கொண்டு போய்க்க 12,000 10,000 கேட்குறாங்கன்னு சொல்லிக்க அந்த பிரச்சனை என்ன முக்கிய காரணம்டா இந்த மாதிரி பொருள்களுக்கு இந்த நிற குறைவான பொருள்களுக்கு பொடி விலக்கணம் கூடுதலாக வரும். அந்த காரணத்தால தான் நீங்க 20,000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை வந்து 12,000 10,000க்கு மறுபடியும் விற்க வேண்டி வரும். நான் கூடுதலா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் இந்த மாதிரி 18 கேரட் நிற குறைஞ்ச பொருட்களை வந்து நீங்க விற்கிறத வந்து குறைச்சு கொள்ளணும். ஏற்கனவே விலை குறைவு, சரியான விலை குறைவா தான் நீங்க வாங்க போறீங்க. ஒரு 15,000 20,000 30,000 50,000க்கு உள்ளதான் இந்த மாதிரியான பொருட்களை வாங்க போறீங்க. இந்த மாதிரி பொருட்களை வாங்கி போட்டு விற்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நட்டத்தை உண்டாக்கும். இதே இந்த 18 கேரட்ல நீங்கள் காப்பவுன் அரை பவுன் 1 பவுன் செய்தீங்கன்னா பெரிய அளவிலான இந்த பொடி விலக்கணம் அதுக்கு வரவே வராது. அதால உங்களுக்கு லாபம். ஆனால் சின்ன பொருள்கள் வாங்கிக்க உங்களுக்கு பெரிய ஒரு நட்டம் கொண்டு வரும். ஆனால் இப்பத்திய காலகட்டத்துக்கு இதுதான்
நல்லா ஓடுது. என்ன காரணம்னா 18 கேரட் உறுதி கூட. நீங்க ஒரு மஞ்சாடி 2 மஞ்சாடியில் செய்தாலும் இதன் உறுதித்தன்மை வந்து கூடுதலாக இருக்கு. நாங்கள் இதை ஏன் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா இப்போத்திய கால சூழ்நிலைக்கு வந்து எல்லாராலும் 22 கேரட்டில் வாங்குறேன்னா நீங்கள் காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே நீங்கள் 18 கேரட்டில் வாங்குறீங்கன்னா ஒரு மஞ்சாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு மஞ்சாடியாக இருந்தாலும் இது பாவிக்கும். இதே வந்து நாங்கள் 22 கேரட்டில் இதை நாங்கள் செய்தோம்னா பாவனத்தன்மை குறைவு. அதே மாதிரி இதில் வந்து இந்த மோதிரம் வந்து நல்லா போகும். இந்த மோதிரம் வந்து இனியிலேருந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறது இந்த மோதிரத்தை. சரியோ, இதுவும் ஒரு 18 கேரட் மோதிரம் தான். இதெல்லாம் 18 கேரட் இதெல்லாம் 18 கேரட். ஆனால் பார்த்தா 22 கேரட் மாதிரி கிடக்குண்ணே. 22 கேரட் மாதிரி அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா பாலிஷிங் ஹை பாலிஷாக போட்டிருக்கும். கொஞ்ச நாள் பாவிக்க கொஞ்சம் மங்கும். இதே இப்போ புதுத்தன்மை, இப்போ புதுசு இது கைப்படாமல் இருக்கிறதுல எவ்வளவு ஷைனிங்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காலம் போக 22க்கும் 18க்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தெரியும். கட்டாயம் அதை நாங்கள் போய் சொல்லக்கூடாது, கட்டாயம் வரும். அதே மாதிரி இந்த பொருள்கள் விலை குறைவு. நீங்கள் ஒரு 15,000, 20,000, 25,000, 30,000க்கெல்லாம் நல்ல பொலிவான பார்வையான மோதிரங்கள் வாங்கலாம். இதெல்லாம் நல்ல பொலிவான பார்வையான மோதிரங்கள். சரியோ, இது வந்து உறுதியாகவும் இருக்கும். தனியாக லேடிஸுக்கு தனி தான் இருக்குது. இது லேடிஸுக்கும் இருக்கு. இந்த மாதிரி மோதிரங்கள் ஜென்ஸுக்கும் இருக்கு. நல்ல பார்வையா அரக்கா பவுன்ல எல்லாம் இருக்குது மோதிரம் ஜென்ஸுக்கு. அப்போ இது வந்து இப்போ வந்து நாங்களே இதை செய்கிறோம்னா மக்களுக்கு எப்படியாவது ஒரு விலையில தங்கத்தை கொடுக்கணும். இப்போ பாருங்க, யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கவரிங் கடைகள் வந்து கூடிக்கொண்டு போகுது. உண்மையிலேயே இந்த கவரிங் கடையில விட ஒரு காப்பொன்னுனாலும் மாப்பொன்னு நாங்கள் தேடி வச்சிருக்கணும்ன்ற ரீதியில் வந்து இப்போ நாங்கள் எந்த காலமும் ஒரு சின்ன தங்கமாவது சேர்க்கத்தான் பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த தங்கத்தை சேர்க்கறத விட்டு இந்த எமிட்டேஷனை நாடி போகிறோம். அது உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை. என்ன காரணம்னா நீங்கள் சின்ன பொருள்னாலும் அந்த காலத்தில் தங்கம் தேடி வச்சிருந்ததால இப்போ அந்த தங்கம் உங்களுக்கு பெரிய அளவில் வருமானத்தை முதலீட்டாக இது பண்ணி. மற்றது இமிட்டேஷனும் வந்து டக்குன்னு அது பலதாகவும் போயிடும். அதுவும் ஆயிரக்கணக்கில் விலை கூடிச்சது. அதுவும் விலை கூட. அந்த நாங்கள் ஒரு 15,000, 25,000க்கு ஒரு இமிட்டேஷன் வாங்குறத விட நீங்கள் ஒரு 10,000க்கு ஒரு இப்படியான ஒரு ஐட்டம் வாங்கினா நீங்க போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு மரியாதை கூடவே வழிய இந்த மாதிரி எமிட்டேஷனுக்கு மதிப்பு குறைவு. ஸோ எங்களோட ட்ரெடிஷன், எங்களோட பாரம்பரியமும் வந்து தங்கம் தான் தேடும். ஒரு மூக்கு மின்னினாலும் தங்கத்தில் போடணும்னு சொன்னவே வழிய பித்தளையில் போடணும்னு ஒருத்தரும் ஆசைப்படுறேன். ஸோ அதால் இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன் 18 கேரட் அப்படி இந்தியாவில் வந்து 9 கேரட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடணும். இது வந்து 18 கேரட். இந்தியாவில் வந்து இந்த விலைவாசி அதிகமாக இருக்கிறதால 9 கேரட்டில் நல்ல வடிவான நகைகள் செய்து கொடுக்கணும். அதே இடத்துல அந்த 9 கேரட்டை நீங்கள் திருப்பி விற்க ஒரு பெருமதி கொடுத்து வாங்கவும் செய்யணும். இப்போ நாங்கள் 18 கேரட் வாங்க மாட்டோம்னு சொல்லல, வாங்குவோம். இந்த நிற குறைவான பொருட்களுக்கு உங்களுக்கு கழிவு கூட வரும். வாங்க மாட்டோம்னு சொல்லவே மாட்டோம். இப்போ நீங்கள் 20,000 வாங்குறத ஒரு 12,000க்கு நாங்கள் திருப்பி வாங்குவோம். ஆனால் இதே 22 கேரட்டில் நீங்கள் 20,000 வாங்குற பொருளை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு 17,000 திருப்பி வாங்குவோம். அதுண்ட கழிவுத்தன்மை 3,000, இதுண்ட கழிவுத்தன்மை 8,000 கழிவுத்தன்மை வரும். ஆனால் நல்லா இருக்கும். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 18 கேரட்னே சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ வந்து ஜொலிப்பா இருக்கு. என்னண்ணா இந்த தொட்டு பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்க, அப்படி வந்து பளபளக்குது. அவ்வளோ வந்து வடிவா பொலிசிங் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய வகையானது இருக்குது. நாங்கள் இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா இதோட கொள்விலையிலேருந்து ஒரு மிகச்சிறிய ஒரு லாபத்தை வச்சு இந்த பொருளை வந்து இந்த மோதிரம், இந்த ஜிப்சி ஐட்டத்தை மக்களுக்கு வந்து கொடுக்குறதா இப்போ நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். என்னென்னா எங்களுக்கு இதில் ஒரு பாரிய ஆதாயம் தேவையில்லை. நகை அடிக்கடி விற்க வாங்குற மாதிரி இது ஒரு அடிக்கடி எல்லாரும் வந்து வாங்கக்கூடிய ஒரு சலுகையாக நான் இதை இப்போ செய்ய போகிறோம். கடையில் பெயருக்காண்டி செய்ய போகிறீங்க, கட்டாயம் செய்ய போகிறோம். அதே இடத்துல விற்கிற வாடிக்கையாளருக்கு இந்த உண்மைத்தன்மையை சொல்லி விற்கிறோம். இது 18 கேரட் பொடி விலக்கணம். நீங்கள் விற்கிற விலை நாங்கள் விற்கிற விலை 20,000 உங்கள்கிட்ட இருந்து 12,000 13,000க்கு தான் வாங்குவோம்ன்றதை சொல்கிறோம். இது வந்து கழிவு எங்களுக்கு பொடி விலக்கணம் செய்கிற கூலியல் அதில் வந்து பொடி விலக்கணம் கூடியது என்று சொல்லி தெரியப்படுத்துகிறோம். ஓகே, இதெல்லாமே ஆண்களுக்குரிய 18 கேரட் மோதிரம். என்னண்ணா? ஆமாம், ஆண்களுக்குரிய 18 கேரட் மோதிரம். நிற சரியாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ நிற குறைவாகவும் பொலிவாகவும் செய்யலுமோ செய்திருக்கிறோம். அன்னளவாக ஒரு 22,000 30,000 இந்த மோதிரம் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அப்படி வந்து வடிவாக இருக்கேன். அதே மாதிரி 18 கேரட்னு சொல்லலாம், அவ்வளோ ஜொலிப்பாக இருக்கேன். அதையும் வந்து பாருங்க, இவ்வளோ வடிவானது. மற்றது இதை தோழன் மோதிரத்துக்கும் நான் பயன்படுத்தி கொள்ளலாமே. கூடுதலாக இந்த மோதிரம் தோழனுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணுவேன்னு தானே, அந்த தோழன் மோதிரத்துக்கு கூடுதலான ஆக்கள்
பாவிக்கிற மோதிரம்னு சொல்லலாம். அப்படி வடிவா இருக்கு பாருங்க. இந்த காலத்துல வந்து தோழனுக்கு விலை கூட கொடுக்கலாத சந்தர்ப்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் ஒரு பட்ஜெட்டா செய்ய இப்படி செய்யலாம் வேணாம். ஓகேண்ணா, ரொம்ப தகவல்களை தந்திருந்தீங்க. நாட்டு நிலவரம் அது மாதிரி எங்களோட பொருளாதார நிலைமை என்னென்ன செய்வோம்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, உங்களுக்கு நன்றி. நீங்களும் உங்களோட டைமுக்கு வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணி எங்களுக்கும் நிறைய வாடிக்கையாளரை ராஜா தியேட்டருக்கு பக்கத்தில் எங்களோட கடை இருக்குது, கிளிநொச்சியில் பிஓசி பேங்குக்கு முன்னுக்கு கடை இருக்குன்ட்டு நிறைய வாடிக்கையாளர் உங்களோட பேரை சொல்லி வந்து கொண்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அண்ணா. நன்றியா, நீங்களும் வளர வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நியூ லலிதா ஜுவல்லரிக்கு வந்து நாங்கள் நிறைய டிசைன் பார்த்தோம். அதே மாதிரி சங்கவி ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ சங்கவிக்கு நகை இல்லை, பிறகுதான் வேண்டி கொடுக்கணும் வேணா அப்படின்னு போய் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய விடயங்களை வந்து அண்ணா சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் நகை வேண்டலாமான்னு சொல்லி. ஏன்னா என்ன பொறுத்தவரை எப்போ என்றாலும் தங்கத்தில் போட்டால் அது வந்து பெருமதி. அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நாங்கள் அனுபவத்தில் நாங்கள் வந்து இந்த கடையில் வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். அப்போக்கு இருந்த விலையை விட இப்போ உங்களுக்கு வித்தியாசம். அப்போக்கே நாங்கள் நினைக்கிறோம் 337 போனது இப்போ 365 தாண்டி விட்டேன்னு சொல்லலாம். 22 கேரட். இப்படி வந்து தங்கத்தின் விலை அதிகரிக்கிறத நானே எங்களோட லைஃப்பில் பார்க்க வருஷம் போய் போட்ட வீடியோட உண்டு 1,20,000 அப்போக்கா பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கிறோம். அதே மாதிரி தான் பொருளாதாரங்கள் எல்லாமே மாறிக்கொண்டு வருது. இருந்தாலும் தங்கத்தில் முதலிற்கு என்னை பொறுத்தவரை நான் யோசிக்க மாட்டேன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் இங்கே வந்து வேண்ட போகிறீங்களா இருந்தால் ஜாழ்ப்பாணம் நியூ லலிதா ஜுவல்லரியில் ஜாழ்ப்பாணத்துலேயும் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ராயா தியேட்டர் பக்கத்தில். அதே மாதிரி கிளிநொச்சிலையும் பண்ணிக்கலாம். கோட்ஸுக்கு முன்னாலே இருக்கு. எனவே ஷோரூம் இருக்குது, நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா இருந்தால் அதோட பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன நல்ல காரணம் சந்திக்கிறோம்.